உன்னை பார்த்த நிலை சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. இறைவா, உன்னை பார்க்கின்ற பாக்கியத்தை எங்கள் கண்கள் அந்த பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரும் நிராகரித்து விடாது யா அல்லாஹ். நீ நிராகரித்தால் நாங்கள் எங்கே செல்லும் யா அல்லாஹ். ஆகவே நாங்கள் உன்னையே சார்ந்தவளாக இருக்கணும் யா அல்லாஹ். உன்னையே நான் நம்பிவிட்டோம் யா அல்லாஹ். ஆகவே யா அல்லாஹ், எங்கள் ஒரு பொழுதும் ஒரு நொடிப்பொழுதும் எங்கள் விலகி விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து யா அல்லாஹ் ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வழங்குவாயாக. மரணிக்கின்ற தருவால் யா அல்லாஹ் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தும் மரணிக்கின்ற தருவால் யா அல்லாஹ் நீ பார்க்கின்ற அரியான வரிக்காக காத்து கொண்ட நிலையும் அத்தகைய சாலியான மரணத்தை வழங்குவாயாக. நாங்கள் மரணத்தை நேசிக்கணும் யா அல்லாஹ். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம் யா அல்லாஹ். ஆகவே நிரந்தரமான உலகத்திற்கு நாங்கள் வருவக்கூடியவர்களாக ஆக்கி அருள்புரிவாயாக அல்லாஹ். ஆகவே எங்களுடைய நோம்பில் நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை நீ ஏற்றுக்கொள்வாயாக. தருவான் என்று சொல்லி இருக்கின்றாய் யா அல்லாஹ். அத்தகைய அந்த கூலி யா அல்லாஹ் நேரடியாக நான் வாங்குவதற்கும் உன்னை பார்ப்பதற்கும் யா அல்லாஹ் உதவி செய்வாயாக. தீய விஷயங்கள்ட்ட எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரபே ரமானே யா அல்லாஹ், இன்னும் நாங்கள் எதெல்லாம் கேட்க தெரியாமல் இருக்கின்றோமோ அத்தகைய பிரார்த்தனையெல்லாம் இந்த பிரார்த்தனை மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் யா அல்லாஹ். அது கெட்டதாக கேள்விப்படுவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய அரிஷ், உன்னுடைய சிம்மாசனம் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் இந்த சொர்க்கத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. அந்த ஜன்னத்துல் Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன், கொஞ்சம் சைலண்டாக இருங்க ப்ளீஸ். நாம் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்ன தான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போறது எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.